இப்படித்தான் சேலம் மாவட்டத்தில் ஒரு வேட்பாளர். மற்ற வேட்பாளர்லாம் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம், இவருக்கு போய் சீட்டு கொடுத்துட்டாங்கன்னு எதிர்ப்பு. சில இடத்துல நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம், அதிமுக காரங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டான்னு எதிர்ப்பு. சில இடங்களில் நாங்கள் வேலை பார்த்துருக்கோம், பிஜேபி காரன் இலக்கிட்டான்னு எதிர்ப்பு. சில மாவட்டங்கள் நாங்கள் வேலை பார்த்துருக்குறோம், இவருக்கு மேலே கொலை வழக்கு இருக்குது, கொள்ளை வழக்கு இருக்குது, பாலியல் சீண்டல் வழக்கு இருக்குது எதிர்ப்பு. ஆனால் சேலம் பக்கத்தில் வித்தியாசமான எதிர்ப்பு. ஜனநாயகன் பட டிக்கெட்டை 100 ரூபாய்க்கு வாங்கி எங்கிட்ட 1000 ரூபாய்க்கு வித்தாரு, எங்களை ஏமாத்திட்டாரு, எங்களுக்கு அநீதி நடந்துருச்சு, நீதி கிடைக்கணும், ஜனநாயகனோட டிக்கெட்டே வித்த இவரு எங்க ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி தாவேக்காரன் எதிர்ப்பு. பழத்துக்காரங்களுக்கு யாருமே பணம் சோ இல்லையா? சுரேஷ் ப்ரோ கேளுங்க ப்ரோ, டிவி கிட்ட தானே. நான் சொன்னும் போது எல்லாரும் சிரிச்சாங்க. 100 ரூபா டிக்கெட்டா 1000 ரூபாய்க்கு விற்கிறவன் நாளைக்கு எம்எல்ஏ வானா எப்படா நல்லாச்சு தருவான்? பிளாக் டிக்கெட் விற்கிறவன் நாளைக்கு நான் வந்தா நல்லாச்சு எப்படி தருவான்? தன் துறையில் கூட தவறே கண்டிக்க முடியாத ஒருத்தர் தன் ரசிகன் 100 ரூபாய்க்கு வாங்கி 1000 ரூபாய்க்கு விற்கிறவனை வந்து வேட்பாளராக போட்டால் எப்படி கண்டிப்பாருன்னு கேட்டால், நாம் கேட்ட போது எந்த பதில் சொல்லாத தாவேக்கா கும்பல் இப்போ மேட்டூர் வேட்பாளர், தாவேக்கான் வேட்பாளர் டிக்கெட்டை அதிக விலைக்கு விற்று எங்கள் வயிற்றுல அடிச்சுட்டாரு, இவர் எப்படி எங்களுக்கு வேட்பாளராக போடலான்னு சொல்லி ஜனநாயக ரீதியாக ஜனநாயகன் படத்துக்கு ஏமாந்திருக்கு போராட ஆரம்பிச்சிருக்காங்க.